السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعثرت الأوالم بطيب ذكره وريان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الإشراك بالله والعقوق الوالدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் வல்லோர் ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய வற்றாத கருணை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நர்பாக்கியம் அடைந்த உம்மத்தார்கள், இந்த அற்புதமான ஒரு அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம துணை நபர்களின் மீதும் வல்லோர் ரஹ்மானுடைய ரஹமத்தும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கின்ற துஆக்களோடு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் கூறுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ரப்புல் ஆலமீன் நம்மவர்களை இந்த உலகத்தில் படைத்தான். படைத்தது மட்டுமல்லாமல் நம்மவர்கள் மீது சில பல கடமைகளை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதுல முதலாவது கடமை, நம்மவர்களுக்கு பல்வேறுபட்ட கடமை இருக்கிறது. இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், ரசூலை பின்பற்ற வேண்டும், நல்ல கல்வியை நம்மவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு படித்தரத்தில் இருந்தாலும் நம்மளை பெற்றெடுத்த, நம்மளை வளர்த்த நம்மளுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் நம்மவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களை நம்மவர்கள் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும், எவ்வாறு கண்ணியம் செய்தால் நாளை மறுமையில் நம்மளுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதாக பல்வேறுபட்ட குர்ஆன் ஆயத்து மூலியமாகவும் ஹதீஸ்கள் மூலியமாகவும் நம்மவர்கள் படித்திருக்கிறோம். பல்வேறுபட்ட நபர்களுடைய பேச்சில் நம்மவர்கள் கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு தஆலா கூறும்போது ஒரு ஆயத்தில் கூறுவான், இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா விதிக்கக்கூடிய விதியில் இது ஒன்று. இப்படி அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். முதலாவது சொல்றான், வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். இதை முடிச்சிட்டு அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை பத்தி சொல்லி இருக்கலாம், வேதத்தை பத்தி சொல்லி இருக்கலாம், தன்னுடைய மலக்குமார்களை பத்தி சொல்லி இருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்திற்கு அடுத்தது சொல்றா, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நல்ல முறையில் உபகாரம் செய்யறதுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில இன்னும் பல்வேறுபட்ட ஆயத்தில் நம்மளுக்கு பார்க்கும்போது, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி இருக்கணும், தன்னுடைய தாய்கிட்ட எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய தகப்பன்கிட்ட எப்படி இருக்கணும், தன்னை பெற்றோர்கிட்ட நபர்கள்ட்ட எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட நெடிய விஷயத்தை நம்மவர்கள் குர்ஆனின் மூலியமாகவும் ஹதீஸ்கள் மூலியமாகவும் பார்க்க இருக்கிறோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒருத்தர் வராரு. போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், நல்லா நீங்க கவனிக்கணும். போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒருத்தர் வராரு. யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோட போருக்கு வருவதற்காக ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை கேட்கிறாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட மறுபடியும் கேட்கிறாங்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இரண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க உடல் சுகத்தோட இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க சொன்ன பதில், ஆமா யா ரசூலல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீ அந்த இருவர்களுடைய விஷயத்தில் நீ ஜிஹாது செய் ஃபர்ஸ்ட் போயின்னு சொல்றாங்க. அந்த இருவர்களுடைய விஷயத்துல நம்ம ஜிஹாது செய்யறதுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த ஹதீஸுடைய பின்னாடி வரக்கூடிய எல்லா விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தெரியுது, நம்ம பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை தான் அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க.
ஒருவேளை அந்த சஹாபி போருக்கு போய் அந்த இடத்துல ஷஹீதாகி இருந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்வதற்கு சரியான ஒரு நபர்கள் இந்த பூமியில் அவங்களுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி மிக சரியாக தெரிந்த ஒரே ஒரு நபர் தன்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான். நம்ம தான் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய பெற்றோர்களை சரியா நம்ம கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பல்வேறு இடத்துல நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் ஒருத்தன்ட்ட செல்வம் அதிகமாச்சுன்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் ஆகி சில வருடங்கள்ல தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துடுறாங்க. இன்னும் சில கொடுமை என்னன்னா, அந்த மனைவி அந்த பெற்றோர்களை அந்த கணவனுடைய தாயையோ தந்தையோ திட்டக்கூடிய நிலை இந்த சமுதாயத்தில் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து அந்த பிள்ளையும் அமைதியா இருக்கிறார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய பெற்றோர்களுடைய நிலையை அவர்கள் மிகவும் கொடூரமாக ஆக்குகிறார்கள். குரான்ல அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவோம். அல்லாஹு தாலா ஒரு 3 விஷயத்தை இன்னும் ஒரு 3 விஷயத்தோட ஒப்பிட்டு காட்டும் போது, வஅதியுல்லாஹ வ ரசூல, ஃபர்ஸ்ட் நீங்க அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், இரண்டாவது ரசூலை பின்பற்றுங்கள். நம்ம அல்லாஹ்வை பின்பற்றிட்டு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாம இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய ஈமான்ல குறைபாடு இருக்குது. அல்லாஹ்வையும் நம்ம பின்பற்றணும், ரசூலையும் பின்பற்றணும். இரண்டாவதாக அல்லாஹ் தாலா சொல்றான், வஅகீமுஸ் ஸலாத், நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள், வஆத்து ஸகாத், ஜகாத்தை தாங்க. இந்த இடத்துல 2 விஷயத்தையும் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுறான். தொழுகையை நீங்க தொழுகணும், ஜகாத்தையும் தரணும். அப்பதான் நீங்க உண்மையான முஃமினா இருப்பீங்க, முஸ்லிமா இருப்பீங்க. ஒருத்தன் தொழுகையை மட்டும்தான் நான் தொழுகுவேன், ஜகாத்தை தரமாட்டேன்னு சொன்னா அவனுடைய ஈமான்லையும் பறிவு குறை இருக்கிறது. அடுத்த ரப்புல் ஆலமீன் ஒரு 2 விஷயத்தை சேர்த்து சொல்லும் போது சொல்றான், அனிஷ்குரிலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றதற்கு காரணம் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா ரிஸ்க தந்த அந்த ஒரு காரணத்திற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். அடுத்ததாக அல்லாஹ் தாலா சொல்றான், அபில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எதற்கு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சின்ன குழந்தை இருந்ததிலிருந்து நம்மளுடைய மௌத்து வரைக்கும் நம்மளுடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்தால் ஒவ்வொரு விஷயமும் சின்ன வயசுல ஒரு வயசுல நம்ம இருக்கும்போது நம்ம செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மள்ட்ட முகம் சுளிக்காமல் நல்ல முறையில் நம்மள்ட்ட பழகி இருப்பாங்க. நீ ஒரு 15 வயசு வரும்போது அந்த நேரத்தை நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி உன்னுடைய பெற்றோர்கள் உன்ட்ட நடந்துப்பாங்க. ஒரு 20 வயசு வரும்போது அப்ப நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் உனக்கு சொல்லி தருவாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜெனரேஷன் கடக்க நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் சரிவரையாக கற்றுத்தராங்க. இதற்காக நம்முடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்தி என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நம்ம அதிகமாக ஒரு துவா ஓதுவோம், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என்னுடைய இறைவனே, என்னுடைய பெற்றோர்கள் இருவர்களுக்கும் நீ இரக்கம் காட்டுவாயாக. எப்படின்னு சொன்னா, கமா ரப்பயானி சகீரா, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க மேல எப்படி அவங்க இரக்கம் காட்டினாங்களோ அப்படிப்பட்ட இரக்கத்தை நீ காட்டுன்னு சொல்லி நம்ம துவா கேட்போம். இந்த துவா வெறுமனே துவாவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடுமையான ஒரு மோசடி. என்னைக்கே ஒரு நாள் இந்த துவாவை நம்ம செய்யக்கூடாது. தினசரியும் அனைத்து வக்து நேரத்திலையும் நம்ம அவர்கள் இந்த துவாவை செய்ய வேண்டும் என்பதாக இமாம்கள் இந்த தஃப்சீர் எழுதுறாங்க. ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நான் சொன்ன அத்துணை விஷயத்தையும் நம்மவர்கள் சரிவரையாக வைத்து நம்மவர்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பெற்றோர்களை நம்மவர்கள் எவ்வாறு நல்ல முறையில் வழி நடத்த வேண்டும், நம்மளுடைய பெற்றோர்களை எவ்வாறு நம்மவர்கள் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து உபகாரத்தையும் செஞ்சு அவர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்கின்ற மேலான துவாக்களோடு என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். வாஹிரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.